வணக்கம். இதுவரைக்கும் நம்ம பேசிக் வியூஸ், பர்ச்சேசிங் வியூ, 4 எம்ஆர்பி வியூஸ், அப்புறம் ஒர்க் ஷெட்யூலிங் வியூ, அதில் இருக்கக்கூடிய பேராமீட்டர்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். ப்ளஸ் அதுக்கேற்ற மாதிரி பிஸ்னஸ் கேஸ் மெட்டீரியல்ஸும் நம்ம கிரியேட் பண்ணணும் வியூஸ்லாம் வச்சு. அடுத்த ஸ்டெப் வந்துட்டு இப்போ நம்ம ஃபோர்காஸ்டிங் வியூ கிரியேட் பண்ணணும். ஸோ இந்த செஷனில் நம்ம ஃபோர்காஸ்டிங் வியூ அதில் இருக்கக்கூடிய பேராமீட்டர்ஸ் பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போது நம்ம செஷனில் போகிறதுக்கு முன்னாடி போன செஷனுக்கான குவிஸ் அதோட பதில்கள் என்னென்னு பார்த்துடலாம். எந்த சினாரியோவில் ப்ரொடக்ஷன் யூஐஎம் தேவைப்படும் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி கேட்டிருக்கு. அதாவது சில மெட்டீரியலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் மெஷர்மெண்ட் பீசஸில் வச்சுருப்பாங்க. ஆனால் ப்ரொடக்ஷன் பண்ணும்போது காட்டனில் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டிட்டர்ஜென்ட் கேக் இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஒரு பீஸாக தான் பண்ணுவாங்க ப்ரொடக்ஷன் பண்ணும்போது. பட் ஃபைனல் டிக்ளேர் பண்ணும்போது காட்டன்ஸில் பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகுனா பேசிக் மெஷர்மெண்ட் பீஸில் இருக்கும். ஆல்டர்னேட் இந்த ப்ரொடக்ஷன் மெயின் மெஷர்மெண்ட் இருக்குல்ல அது வந்து காட்டனில் இருக்கும். அப்போ இது தேவைப்படும். டாலரன்சஸ் ஒர்க் ஷெட்யூலில் மெயின்டைன் பண்ணுறது இருக்குது. அதே சமயத்தில் பர்ச்சேஸ்லேயே மெயின்டைன் பண்ணால் 2 ஒன்றான்னு கேட்டிருக்குது. இல்லை, இந்த பர்ச்சேசிங்கில் மெயின்டைன் பண்ணுற டாலரன்ஸ் வந்துட்டு கூட்ஸ் யூஸ்ட் ஃப்ரம் பர்ச்சேஸ் ஆர்டர்ஸ். அதே டாலரன்ஸ் இந்த ஒர்க் ஷெட்யூலிங் வியூவில் வர்றது பார்த்தீங்கன்னா அது கூட்ஸ் யூஸ்ட் ஃப்ரம் ப்ரொடக்ஷன் ஆர்டர்ஸ். இது வந்து முக்கியமான டிஃபரன்ஸ். இன்னோஸ் ப்ரொடக்ஷன் டைம் எம்ஆர்பி 2ல மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஒர்க் ஷெட்யூலிங் வியூவில் மெயின்டைன் பண்ணக்கூடிய டைமுக்கும் என்ன வித்தியாசம்? இந்த இன்னோஸ் ப்ரொடக்ஷன் டைம் எம்ஆர்பி 2ல மெயின்டைன் பண்ணுறது வந்துட்டு லாட் சைஸ் இண்டிபெண்ட். அதாவது எவ்வளோ பண்ணாலும் அந்த டைம் தான் அது. ஆனால் ஒர்க் ஷெட்யூலிங் வியூவில் பண்ணோம்னாக்கா லாட் சைஸோடு சேர்ந்து டிஃபைன் பண்ணுறோம். ஸோ ஒரு 5 பீஸ்க்கு இவ்வளவு, இல்லை 10 பீஸ்க்கு இவ்வளோனாக்கா அதுக்கேற்ற மாதிரி அந்த டைம் வந்து நமக்கு பிளான் பண்ணும்போது வரும். ஸோ ஓரளவுக்கு கொஞ்சம் அக்யூரேட்டான பிளான் வரணும் அப்படின்னாக்கா ஒர்க் ஷெட்யூலில் போய் அந்த செட்டப் டைம் ப்ராசஸ் டைம் அப்டேட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். அட் த சேம் டைம் இந்த டைம் வந்து ரூட்டீன் டைம் கிடையாது. நோட் பண்ணிங்க. இது வந்து அப்ராக்சிமேட்லி நம்ம பிளானிங்க்கு பெட்டராக இம்ப்ரூவ் பண்ணுறது இங்கே டைம் போகிறது பெட்டர். லாட் சைஸ் டிபெண்ட். இந்த ஒர்க் ஷெட்யூலிங் வியூவில் நம்ம வந்து இது மெயின்டைன் பண்ணணும். பிளான்ட் ஸ்பெசிஃபிக், அதாவது மெட்டல் ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்ணுறோம் என்னன்னு கேட்டிருக்கு. இது வந்து பிளான்ட் ஸ்பெசிஃபிக் மெட்டல் ஸ்டேட்டஸ். அதாவது பிளான்ட் லெவலில் அந்த மெட்டலுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு சொல்லி மெயின்டைன் பண்ணுறது. இந்த பிளான்ட் ஸ்பெசிஃபிக் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வியூவில் இருக்கும், பர்ச்சேசிங் வியூவில் இருக்கும், எம்ஆர்பி வியூவில் இருக்கும், இந்த ஒர்க் ஷெட்யூலிங் வியூவில் இருக்கும், ஃபோர்காஸ்டிங்கில் ஒர்க் ஷெட்யூலிங் வியூவில் இருக்கும். அப்புறம் ஒர்க் ஷெட்யூலிங் வியூ வந்துட்டு இன்னோஸ் ப்ரொடக்ஷன் ஐட்டத்தை கிரியேட் பண்ணது மேண்டேட்ரியா? எஸ். இன்னோஸ் ப்ரொடக்ஷன் ஐட்டம் இருந்தாக்கா ஒர்க் ஷெட்யூலிங் வியூ கண்டிப்பாக கிரியேட் பண்ணணும். அப்போ தான் ப்ரொடக்ஷன் ஆர்டர் கிரியேட் பண்ணும்போது அலோவ் பண்ணும். இதே போல் பர்ச்சேசிங் வியூஸ் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் மெட்டீரியல்ஸுக்கு பர்ச்சேசிங் மெயின்டைன் பண்ணி ஆகணும். அது மேண்டேட்ரி அதுங்களுக்கு. சரி, நம்ம வந்து கோர்ஸை கண்டினியூ பண்ணலாம் ஃபோர்காஸ்டிங் வியூவோட டிஸ்கஷனோட. இதுக்கு முன்னாடி பேசிக் டேட்டா 1, பேசிக் டேட்டா 2 நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து ஆர்கனைசேஷன் இண்டிபெண்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்ச்சேசிங் வியூ டிஸ்கஸ் பண்ணோம். அது வந்து பிளான்ட் ஸ்பெசிஃபிக். அப்புறம் எம்ஆர்பி வியூஸ் டிஸ்கஸ் பண்ணோம். அது வந்து பிளான்ட் ஸ்பெசிஃபிக் அண்ட் ஸ்டோரேஜ் லொகேஷன் ஸ்பெசிஃபிக். அதுக்கப்புறம் ஒர்க் ஷெட்யூலிங் வியூ டிஸ்கஸ் பண்ணோம். அது வந்துட்டு பிளான்ட் ஸ்பெசிஃபிக். இப்போ வந்து ஃபோர்காஸ்ட் வியூ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது வந்து பிளான்ட் ஸ்பெசிஃபிக். டீட்டெயில்ஸ் சொல்ல போகலாம். இந்த ஃபோர்காஸ்டிங் வியூ அப்படின்றது அந்த மெட்டல் டைப்புக்கு ஏற்ற மாதிரி. இப்போ என்ன சில ஃபினிஷ் ப்ராடக்ட்டு அந்த மாதிரி ப்ராடக்ட் தான் ஃபோர்காஸ்டிங் தேவைப்படும். எல்லாத்தையும் ஃபோர்காஸ்டிங் தேவைப்படாது. அப்போ மெட்டீரியல் டைப்பில் வந்து ஃபோர்காஸ்டிங் ட்ரிகர் பண்ணிங்கன்னா இந்த வியூ வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஃபோர்காஸ்டிங் வியூ நம்ம நார்மலாக 3 டேப் பார்க்குறோம். ஒன்று வந்து ஜென்ரல் டேட்டானா அதனுடைய ஃபோர்காஸ்ட் மாடல் என்ன, ஃபிஸ்கல் இயர் என்ன, பீரியட் இண்டிகேட்டர்னு அதெல்லாம் வரும். அடுத்தது நம்பர் ஆஃப் பீரியட்ஸ் ரிக்வயர்ட், எவ்வளோ பீரியட் வந்து பாஸ்ட் கன்சம்ஷன், ஃபியூச்சருக்கு என்ன வேணும் கால்குலேட் பண்ணுறது. அடுத்தது கண்ட்ரோலிங் டேட்டா. 3 செக்ஷனாக இருக்குது. இது 3த்தையும் பார்க்கலாம். இல்லை ஃபோர்காஸ்ட் மாடல் அப்படின்றது எந்த மாடல் வந்து இந்த ஃபோர்காஸ்டிங் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா ஃபோர்காஸ்ட் மாடலில் பார்த்தீங்கன்னா நிறைய மாடல் இருக்குது. கான்ஸ்டன்ட் மாடல், சீசனல் மாடல், அந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் இருக்குது. எந்த மாடல் பண்ணணும் அப்படின்றத இங்கே செலக்ட் பண்ணலாம். போனோம்னா இங்கே போய் பார்த்தோன்னா வேரியஸ் செலெக்ஷன்ஸ் இருக்கும், ஆப்ஷன்ஸ். அடுத்தது பீரியட் இண்டிகேட்டர்னாக்கா இது பாஸ்ட் கன்சம்ஷன் வந்து எந்த மாதிரி பீரியட்ல எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எடுக்கிறது. டெய்லியா, வீக்லியா, மந்த்லியா. இது நம்ம எம்ஆர்பி 3ல போட்டுரும் இல்லையா, அந்த டேட்டா இங்கே வரும் அப்படியே. ஸோ அதனால மெயின்டைன் பண்ணும்போது எம்ஆர்பி 3லயே ப்ராப்பராக போட்டால் பெட்டர். எம்ஆர்பி 3ல போடாமல் இருந்தோம்னாக்கா எங்கே போய் மெயின்டைன் பண்ணலாம், எதுன்னு சொல்றது. டெய்லியா, வீக்லியா, மந்த்லியா வந்து மெயின்டைன் பண்ணலாம் பீரியட் இண்டிகேட்டர். அடுத்து ஃபிஸ்கல் இயர் வேரியன்ட்ன்றது அதை ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல எப்படி வந்துட்டு ஒரு பீரியட் அக்கௌண்ட் பண்ணுறது அப்படின்றது வந்து இங்கே போட்டிருப்பாங்க. அதில் இது வந்துட்டு அக்கௌண்டிங்கில் டிஃபைன் பண்ணுறது வந்து நம்ம அவங்க கூட கோஆர்டினேட் பண்ணிட்டு பார்த்துக்கணும். இது கான்ஃபிகரேஷன் எல்லாமே அவங்க பார்த்துப்பாங்க. அடுத்த முக்கியமான பாயிண்ட் வந்து ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் ஃபார் கன்சம்ஷன். ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் ஃபார் கன்சம்ஷன் என்ன அப்படின்னாக்க, இப்போ நான் வந்து ஒரு மெட்டீரியல் ஏ அது வந்து நான் இப்போ ஃபோர்காஸ்ட் பண்ணணும். பட் அது ஃபோர்காஸ்ட் பண்ணணும்னு பார்த்தாக்க எனக்கு பாஸ்ட் ஹிஸ்ட்ரி இல்லை. பட் இன்னொரு மெட்டீரியல் பின்னு ஒன்று இருக்குது, அதுக்கு பாஸ்ட் கன்சம்ஷன் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறேன், மெட்டீரியல் ஏல போயிட்டு மெட்டீரியல் பியை நான் கொடுப்பேன். அது என்ன கன்சம்ஷன்ஸோ அதை அப்படியே எடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி எடுத்து அதை வந்து இங்கே ஃபோர்காஸ்டிங் யூஸ் பண்ணணும்னு கொடுக்குறது. அப்புறம் வந்து ரெஃபரன்ஸ் பிளான்ட், சப்போஸ் அது இந்த பிளான்ட்ல வேற பிளான்ட்டும் அந்த பிளான்ட்டையும் கொடுக்கலாம்.
எந்த டேட் வரைக்கும் எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் மெட்டல் ஏ வந்துட்டு நான் வந்து பழைய கன்சம்ஷன் இல்லாதனால பி யூஸ் பண்ண போகிறேன். பட் இப்போ நான் மெட்டல் ஏ வந்து நான் யூஸ் பண்ணிட்டே இருக்கணும்னு வச்சேன், கொஞ்சமாக அந்த கன்சம்ஷன் டீட்டெயில் உள்ள ஹிஸ்ட்ரி சேர்ந்துட்டே வரும் இல்லையா. ஒரு 6 மாதம் கழிச்சு வந்து எனக்கு தேவையான ஹிஸ்ட்ரி வந்துடும். ஸோ 6 மாதத்துக்கு அப்புறம் ஃபோர்காஸ்ட் போடும்போது இந்த 6 மாதம் அந்த டீட்டெயில்ஸ் வச்சுட்டு ஃபோர்காஸ்ட் ஒர்க் பண்ணலாம். ஸோ நான் வந்து டேட் வந்து அந்த டேட் 2 இருக்கு இல்லையா, அந்த டேட்டை வந்து இன்னிலேருந்து 6 மாதத்துக்கு அப்புறம் நான் டேட்டை போட்டோம்னா சிஸ்டம் அந்த 6 மாதம் வரைக்கும் தான் இந்த மெட்டல் பி உடைய ஃபோர்காஸ்ட்டை இங்கே யூஸ் பண்ணிக்கும். பாஸ்ட் கன்சம்ஷனை ஃபோர்காஸ்ட் மெட்டல் ஏ உடைய ஃபோர்காஸ்டிங்க்கு. அதுக்கப்புறம் மெட்டல் ஏவோடைய கன்சம்ஷனை எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். இது புரியுது இல்லைங்களா? அதாவது ஒரு மெட்டலுக்கு பாஸ்ட் கன்சம்ஷன் இல்லைனாக்க அது என்ன பண்ணும் சிஸ்டம், அது வேற ஒரு மெட்டல் ரெஃபரன்ஸாக எடுத்துக்கும். இது வரைக்கும் கிளியர். எவ்வளோ நாளைக்கு எடுத்துக்கணும், எவ்வளோ நாளைக்கு வந்து இது ஹிஸ்ட்ரி பில்டப் ஆகுது அது வரைக்கும் எடுத்துக்கணும். அது 6 மாதமா இருக்கலாம், 1 வருஷமா இருக்கலாம். இதுதான் சம்மரி. இந்த ஜெனரல் செக்ஷன் வந்துட்டு நம்ம ஃபோர்காஸ்ட் மாடல் அப்படின்னு பார்த்தோம். இப்போ நான் ஒரு சில ஃபியூ மாடல்ஸ் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எஸ்ஏபிலேருந்து நிறைய மாடல்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த டீனா கான்ஸ்டன்ட் மாடல், டீனா ட்ரெண்ட் மாடல், எஸ்னா சீசனல் மாடல்னு சொல்லி நிறைய இருக்குது. ஸோ பாஸ்ட் கன்சம்ஷன் பேஸ் பண்ணியும் ஒரு வேரியஸ் எலிமெண்ட்ஸை பேஸ் பண்ணியும் சிஸ்டம் வந்து ஃபோர்காஸ்ட் வந்து ஒர்க் பண்ணுது. ஸோ எஸ்ஏபி S4 இருக்கக்கூடிய சில ஃபோர்காஸ்ட் மாடல்ஸ் சம் எக்ஸாம்பிள்ஸ் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கான்ஸ்டன்ட் மாடல். கான்ஸ்டன்ட் மாடல் அப்படின்னா என்னன்னாக்க மெட்டல் கன்சம்ஷன் வந்து ஒரு கான்ஸ்டன்ட்டாக போன்ற மாதிரி அசியூம் பண்ணுது. கான்ஸ்டன்ட்னா மொத்தமாக அப்படியே நேர்கோடு மாதிரி போகிறதில்ல, கொஞ்சம் முன்ன பண்ண இருக்கும். பட் ஆவரேஜ் எடுத்தோம்னா ஓரளவுக்கு கான்ஸ்டன்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதான் வந்து கான்ஸ்டன்ட் மாடல். அடுத்து ட்ரெண்ட் மாடல். ட்ரெண்ட் மாடல் அப்படின்னாக்கா அந்த யூஸ் அல்லது கன்சம்ஷன் வந்துட்டு ஒன்று ஒரு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிற மாதிரி இருக்கும், அல்லது டிக்ரீஸ் ஆகிட்டே போகிற மாதிரி இருக்கும். அப்பப்போ ட்ரெண்ட் வந்து கொஞ்சம் விலகி போகிற மாதிரி இருக்கும். பட் ஜென்ரலாக பார்த்தோன்னா ட்ரெண்ட் இன்க்ரீஸிங் ட்ரெண்ட் அல்லது டிக்ரீஸிங் ட்ரெண்ட் மாதிரி இருக்கும். அதில் அடுத்ததாக சீசனல் ட்ரெண்ட். சீசனல் ட்ரெண்ட் அப்படின்னாக்கா சில பிஸ்னஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வெதர் பேஸ் பண்ணியிருக்கலாம், அல்லது ஹாலிடேஸ் அதை பேஸ் பண்ணியிருக்கலாம், இல்லது வெக்கேஷன்ஸ் பேஸ் பண்ணியிருக்கலாம், இல்லது வேரியஸ் ரீசன்ஸ் இருக்குது. ஸோ இந்த சீசனல் மாடல் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பேட்டர்ன் இருக்கும். இப்போ வெயில் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐஸ்கிரீம் நிறைய வைக்கும், இதே வந்து குளிர் காலத்தில் அவ்வளோ விற்காது. ஸோ இது வந்து சீசனல் பேட்டர்ன், ரைட்? இந்த மாதிரியா வர்றதுக்கு வந்து சீசனல் மாடல். இன்னொன்று பார்த்தீங்கன்னா சீசனல் ட்ரெண்ட் மாடல். இது எப்படின்னாக்கா அந்த சீசன் டு சீசன் மாதிரி தான் அது. ஆனால் ஒரு சீசன் அந்த இந்த வருஷம் வெயில் காலத்தில் விற்றத விட அடுத்த வருஷம் வெயில் காலத்தில் அதிகமாக ஐஸ்கிரீம் விற்குது அல்லது கம்மியாக விற்குது. அதான் சீசனல் ட்ரெண்டு. ஸோ அந்த சீசன் வந்து ட்ரெண்ட் ஆகுது கான்ஸ்டன்ட்டாக இல்லாமல். இப்போ வந்து ஒரு ஏரியா இருக்குது, அந்த சிட்டி இருக்குன்னு ஒரு சென்னை இல்லை ஹைதராபாத் இது மாதிரி சிட்டி இருக்குனாக்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் நிறைய இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதுனாக்க இந்த சீசனில் ஒரு 100 ஐஸ்கிரீம் விற்றுது எக்ஸாம்பிளுக்கு, அடுத்த சீசனில் 120, அதுக்கு அடுத்த சீசன் 140, இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ இது சீசனல் பட் இன்க்ரீஸ், அந்த மாதிரி சீசனல் ட்ரெண்ட். இப்போ இந்த மாதிரி 4 மாடல் சும்மா சாம்பிள் எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த மாதிரி நிறைய மாடல் இங்கே பார்க்குறோம். இப்போ நம்ம வந்து எப்படி செலக்ட் பண்ணுறது மாடல் அப்படின்னாக்கா, நமக்கு சரியாக எந்த மாடல் செலக்ட் பண்ணுறது வரலனாக்க உங்கள் ஆப்ஷன் ஒன்று இருக்கு பாருங்க கடைசியாக, ஜே, ஆட்டோமேட்டிக் மாடல் செலெக்ஷன். இந்த ஆட்டோமேட்டிக் மாடல் செலெக்ஷன் நம்ம யூஸ் பண்ணோம்னாக்க சிஸ்டம் என்ன பண்ணால் பாஸ்ட் கன்சம்ஷன் அதெல்லாம் பார்த்துட்டு அதுவே மாடலை செலக்ட் பண்ணிட்டு இட் வில் கிவ் த டீட்டெயில்ஸ். பட் அது என்ன சிஸ்டம் செலக்ட் பண்ணுது, என்னென்ன கன்சம்ஷனாக கொடுக்குது, நம்ம கன்சம்ஷன் எப்படி போகுது, இதெல்லாம் மானிட்டர் பண்ணிட்டு அதை ஃபைன் டியூன் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி மாடலை செலக்ட் பண்ண ப்ரொசீட் பண்ணுறது நம்ம கடமை. அதை பார்த்துக்கணும். இப்போ இங்கே வந்து நம்பர் ஆஃப் பீரியட்ஸ் இருக்குன்னு டேப் இருக்குது. இதில் வந்து நம்ம என்னென்ன பீரியட்ஸ் எவ்வளோ கன்சிடர் பண்ணலாம் டீட்டெயில் ஃபில் பண்ணியிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் பீரியட். ஹிஸ்டாரிக்கல் பீரியட்னாக்கா கடந்த காலத்தில் எவ்வளோ பீரியட்ஸ், 10 வாரமா 10 மாசமா எவ்வளோ நாள் வேணும் எடுத்து பாஸ்ட் கன்சம்ஷனை பார்க்கறதுக்கு என்ன வேணும்னு சொல்கிறேன், எவ்வளோ நாளைக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது ஹிஸ்டாரிக்கல் பீரியட். அடுத்தது ஃபோர்காஸ்ட் பீரியட். எவ்வளோ நாளைக்கு நான் ஃபோர்காஸ்ட் பண்ணணும், நான் கடந்த 10 மாதம் கன்சம்ஷன் எடுக்கிறேன், நெக்ஸ்ட் ஃபோர்காஸ்ட் வந்து 3 மாதத்துக்கு பண்ணணும், 10 மாதத்துக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது இங்கே கொடுக்குது ஃபோர்காஸ்ட் பீரியட். அப்புறம் சீசனல் ஃபோர்காஸ்ட். சப்போஸ் சீசனல் ஃபோர்காஸ்டாக இருந்துச்சுன்னா, அதாவது 3 மாதம் வெயில் காலம், 3 மாதம் மழை காலம், 3 மாதம் வசந்த காலம் இருந்தாக்கா அந்தந்த பீரியட் வந்து எத்தனை இருக்கும்னு சொல்லி இங்கே கொடுக்குறது, எத்தனை பீரியட்னு சொல்லி இங்கே இண்டிகேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இனிஷியலைசேஷன் பீரியட்ஸ் அப்படின்னாக்கா இங்கே வந்துட்டு எவ்வளோ பீரியட் வந்துட்டு கையில் எடுத்துட்டு சிஸ்டம் இனிஷியலைஸ் பண்ணும்போது எதை எடுத்துக்கலாம்னு சொல்கிறது. இப்போ கம்மியான ஹிஸ்டாரிக்கல் வேல்யூஸ் இருந்து இங்கே கொடுக்குறத விட கம்மியாக இருந்துச்சுன்னா சிஸ்டம் எல்லா டீட்டெயிலும் எடுத்துக்கும். அதிகமாக இருந்துச்சுனாக்கா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி எடுத்துக்கும். அதில் இந்த ஃபீல்டை எம்டியாக விட்டுட்டோம்னாக்கா ஹிஸ்டாரிக்கல் வேல்யூ எதுவுமே இனிஷியலைசேஷன் ப்ராசஸ்க்கு சிஸ்டம் எடுத்துக்காது. அதான். ஸோ அதனால் இந்த டீட்டெயிலாம் பார்த்து கேர்ஃபுல்லாக ஃபில் பண்ணணும். அடுத்தது ஃபிக்ஸட் பீரியட். இது இன்னொரு முக்கியமான பாயிண்ட். அதாவது நான் ஃபோர்காஸ்ட் வந்து பண்ணும்போது இன்னைக்கு ஃபோர்காஸ்ட் ரன் பண்ணுறேன் இந்த வாரம், அடுத்த வாரத்துக்கு ஃபோர்காஸ்ட் வந்து எல்லாம் மாறுது. அடுத்த வாரம் ஃபோர்காஸ்ட் பண்ணாக்கா இந்த செகண்ட் வீக் தேர்ட் வீக்கில் பண்ணதுலாம் அது அப்படியே ஃபுல்லாக மாறி போகுது. அப்போ என்ன, ஏற்கனவே நான் சப்ளையர் கொடுத்துருந்த பர்ச்சேஸ் ரிக்வெஷன், பர்ச்சேஸ் ஆர்டர், ப்ரொடக்ஷனுக்கு கொடுத்துருந்த ப்ரொடக்ஷன் ஆர்டர்லாம் இஷ்டத்துக்கு மாறினா இருக்கும். இதை மாறி கொடுத்துனே இருந்தோம்னாக்கா சப்ளையரும் கன்ஃபியூஸ் ஆடுவாங்க, ப்ரொடக்ஷனும் கன்ஃபியூஸ் ஆடுவாங்க. இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம இங்கே ஃபிக்ஸட் பீரியட்னு கொடுக்குறோம்.
ஞாபகம் இருக்காத அந்த பிளானிங் டைம் ஃபென்ஸ்னு ஒன்று யூஸ் பண்ணோம் எம்ஆர்பியில். அது வந்து பிளானிங்க்கு. இது ஃபோர்காஸ்ட் கால்குலேட் பண்ணும்போதே நான் ஃப்ரீஸ் பண்ணிடுறேன்னு சொல்கிறது. அதான் வந்து ஃபிக்ஸட் பீரியடுங்க. இப்போ அந்த கண்ட்ரோல் டேட்டாலாம் என்னன்னு பார்க்குறோம். அதில் இந்த கண்ட்ரோல் டேட்டாவில் முதல்ல வருது இனிஷியலைசேஷன் அப்படின்னாக்க அந்த ஃபோர்காஸ்டிங் ப்ராசஸை இனிஷியலைஸ் பண்ணுறது சிஸ்டமே இனிஷியேட் பண்ணலாமா அல்லது மேனுவலாக இனிஷியேட் பண்ணலாமா அப்படின்னு சொல்கிறது இனிஷியலைசேஷன் பாயிண்ட். அடுத்தது ட்ராக்கிங் லிமிட் அப்படின்றது ஒரு ஃபோர்காஸ்ட் வந்துட்டு எந்த அளவுக்கு டிவியேட் ஆகுது, வெளியே போகுது அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணுறது ஃபோர்காஸ்ட். இதெல்லாம் வந்து கேல்குலேஷன்ஸ், ஃபோர்காஸ்ட் கேல்குலேஷன்ஸ். ஓகே, ஸோ அதில் வந்து ட்ராக்கிங் லிமிட் சிஸ்டம் ஒன்று கால்குலேட் பண்ணோம் எவ்வளோ வருதுன்றது. ப்ளஸ் நம்மளும் கொடுக்கலாங்க எவ்வளோ லிமிட் இருக்கலாம்னு சொல்லிட்டு. இப்போ வந்து இங்கே வந்து நம்ம ட்ராக்கிங் லிமிட் அளவு இங்கே கொடுக்குறோம், சிஸ்டம் வந்து கால்குலேட் பண்ணோம். அது கால்குலேட் பண்ணும்போது அந்த ட்ராக்கிங் லிமிட் வந்துட்டு சப்போஸ் இங்கே நான் 4ன்னு வேல்யூ கொடுத்துருக்கேன். சிஸ்டம் கால்குலேட் பண்ணும்போது அந்த ட்ராக்கிங்ன்றது 5ன்னு போச்சுன்னு வச்சுக்கோங்க. தென் சிஸ்டம் அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஃபோர்காஸ்ட்டை ரீசெட் பண்ணிட்டு வேற மாடலை செலக்ட் பண்ண போகும் ஃபோர்காஸ்ட்டுக்கு. அந்த மாதிரி வருது. இந்த ட்ராக்கிங் லிமிட்னா என்ன, இதெல்லாம் டிவியேஷன் என்ன, இதனால என்ன இம்பாக்ட் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னாக்கா உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தெரியணும், ஃபோர்காஸ்டிங் தியரி தெரியணும். அதில் அந்த ஃபோர்காஸ்டிங் தியரியை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் ஃபோர்காஸ்டிங் மாடலை யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி அதில் இப்போதைக்கு நீ கை வைக்காம இருக்கிறது பெட்டர் அதில், ரைட்? பட் அது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்டு கற்றுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் இல்லை. இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை கற்றுக்கிறது கஷ்டம் இல்லை, பட் கொஞ்சம் எஃபோர்ட் பண்ணினா கற்றுக்கலாம் கண்டிப்பாக. அடுத்தது மாடல் செலெக்ஷன் அப்படின்னாக்கா ஒரு ஃபோர்காஸ்ட் மாடல் வந்துட்டு நம்ம அந்த மேலே போட்டிருந்தோம் இல்லையா ஜென்ரல் டேட்டாவில், அந்த மாடல் நம்ம செலக்ட் பண்ணியிருந்தாக்க அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடுங்க. சப்போஸ் செலக்ட் பண்ணல அப்படின்னாக்கா சிஸ்டம் செலக்ட் பண்ணிக்கும். ட்ரெண்ட் மாடலா, சீசன் மாடலா, ட்ரெண்ட் அண்ட் சீசன் மாடலா எது வருமோ அது சிஸ்டம் வந்து செலக்ட் பண்ணிக்கும். அப்புறம் வந்துட்டு என்ன வந்து கரெக்ஷன் ஃபேக்டர், சப்போஸ் வந்துட்டு எந்தெந்த கரெக்ஷன் ஃபேக்டர்ஸ் உள்ள அப்ளை பண்ணி ஃபோர்காஸ்ட் வந்து உள்ள கொண்டு வரலாம்னு சொல்றது கரெக்ஷன் ஃபேக்டர்ஸ். எப்படி வந்து மோடு வந்து செலக்ட் பண்றது, அதாவது அந்த ஃபோர்காஸ்ட் மோடு இருக்கு இல்லையா, எப்படி செலக்ட் பண்ண மாடலை. ஸோ சிஸ்டம் வந்து செலக்ட் பண்ணும்போது என்ன மாதிரியான ப்ரொசீஜரில் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றதும் இங்கே ஒரு மெத்தட் இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமான ஃபீல்ட்ஸு. எகைன் நீங்கள் இது யூஸ் பண்ணுறது ஃபோர்காஸ்டிங் மெத்தடு தியரட்டிக்கலாக தெரியணும், ஸ்டாட்டிஸ்டிக்லாம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். இருந்ததுன்னா யூஸ் பண்ணுறது நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் நமக்கு கஷ்டமாயிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இதை தியரி படிச்சுட்டு அதுக்கப்புறம் டன் பண்ணுங்க. இந்த ஃபோர்காஸ்டிங் வியூ ரைட் சைடு பாட்டமில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கன்சம்ஷன் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லி இது அங்கே இருக்கு பாருங்க, இந்த டேப் ஒன்று ஐக்கான் ஒன்று அந்த மாதிரி ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணாக்க நமக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும், கன்சம்ஷன் வேல்யூஸ்ன்னு சொல்லிட்டு. இந்த கன்சம்ஷன் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பீரியட் இண்டிகேட்டர் போட்டிருந்தோம் இல்லையா, நம்ம இந்த மெட்டில் வந்து வீக்லின்னு போட்டிருக்கோம். அந்த வீக் வைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா வீக்கு 10/24, 9.2/2024 அந்த மாதிரி இருந்து வரிசையாக இருக்குது. அந்த வீக் வைஸ் கன்சம்ஷன் காமிக்கும். ஆனால் அந்த CP1016 அப்படின்ற மெட்டலுக்கு வந்து இப்போ எல்லாமே 0 காமிக்குது. என்ன காரணம்னாக்கா நம்ம இது வந்து இது வரைக்கும் கன்சம்ஷன் வந்து இந்த ப்ராக்டிஸில் அங்கே வரல. பட் அதுக்கு பதிலாக CP1003 அப்படின்ற மெட்டல் பார்த்தீங்கன்னா நமக்கு கன்சியூம் ஆயிருக்கு. இப்போ அந்த மெட்டல் எக்ஸாம்பிள் எடுத்து இதே மாதிரி உள்ளே போய் பார்த்தோம்னாக்கா இங்கே கன்சம்ஷன் வருது பாருங்க. கன்சம்ஷன் மற்ற டீட்டெயிலாம் வந்துட்டு இருக்கு. இதில் 2 காலம் இருக்குது. அந்த கன்சம்ஷன் ஒன்று இருக்குது, அப்புறம் கரெக்டட் வேல்யூன்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் என்னங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா பின்னாடி நம்ம ஃபோர்காஸ்டிங் ப்ராசஸ் பார்ப்போம், ஆட்டோமேட்டிக் ரீஆர்டர் பாயிண்ட் கால்குலேஷன் பார்ப்போம். அந்த மாதிரி பாயிண்ட் வரும்போது டிஸ்கஸ் பண்ணும்போது இதை நான் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு கன்சம்ஷன் எங்கே வருதுன்னு மட்டும் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம பேசிக் டேட்டா வியூ பார்க்கும்போது அங்கே வந்து அடிஷ்னல் டேட்டா அப்படின்னு சொல்லி டேப் போட்டு அங்கே போய் கன்சம்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு கிளிக் பண்ணி நம்ம பார்த்துருப்போம். அது மாதிரி கிளிக் பண்ணி பார்த்தோம்னாக்க அப்போ வந்து எகைன் நம்ம கன்சம்ஷன் வந்திருக்கு. நான் CP1003 எடுத்து இந்த கன்சம்ஷனை பார்த்துருக்கேன். நம்ம ஃபோர்காஸ்டிங் வியூவில் பார்க்கும்போது கன்சம்ஷன் வேல்யூஸ் பார்த்தோம் இல்லையா, அதே வேல்யூஸ் இங்கே வந்திருக்கு. அதாவது என்னன்னா நம்ம அந்த அடிஷ்னல் டேட்டா போய் கன்சம்ஷன் பார்க்குற வேல்யூவும் ஃபோர்காஸ்டிங்கில் கிளிக் பண்ணி பார்க்குற கன்சம்ஷன் வேல்யூ ஒன்று தான், ரெண்டு வேறு வேறு கிடையாது. அது இல்லாமல் இப்போ நீங்கள் எல்லாருமே மெட்டல் மாஸ்டர் கிரியேட் பண்ணும்போது இன்னும் நீங்கள் கன்சம்ஷன் வந்து ஆரம்பிக்கல, அதனால டேப் போய் பார்த்தீங்கன்னா எல்லாம் 0 தான் காமிக்கும். பட் அதுக்கு என்ன பண்ணுங்க, ரெஃபரன்ஸுக்கு வந்துட்டு இந்த TR5 மெட்டல் எடுத்துக்கோங்க. நான் இப்போ காமிக்கிற மெட்டல் எடுத்தீங்கன்னா ஓகே, மற்ற மெட்டலாம் கொஞ்சமாக ஸ்லோவாக வரும் அதில். அதை எடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து கன்சம்ஷன் டீட்டெயில் இங்கே தெரியும். இப்போ நம்ம வந்து ஃபோர்காஸ்டிங் கிரியேட் பண்ணுறது டெமான்ஸ்ட்ரேஷன் எப்படின்னு பார்த்துடலாம். ஸோ வழக்கம் போல் நம்ம MM01 அந்த டிரான்சாக்ஷன் போட்டு தான் வியூ வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். நெட்டில் வந்துட்டு இப்போதைக்கு S002 CP101 எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஃபோர்காஸ்டிங் வியூ செலக்ட் பண்ணிட்டு அதை டிஃபால்ட் வியூவாக போட்டுட்டு தென் என்டர் பண்ணி உள்ளே போகலாம். இப்போ ஃபோர்காஸ்டிங் வியூ செலக்ட் பண்ணியிருக்கு, செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ டிஃபால்ட் செட்டிங் போட்டுடுறோம். போட்டுட்டு என்டர் பண்ணோம்னாக்கா உள்ளே போயிடுறோம். உள்ளே போன அப்புறம் பிளான் டு சர்வ் லொகேஷன் ஆர்கனைசேஷன் டீட்டெயில்ஸ் இருக்குது. இது உள்ளே போனோம். ஏற்கனவே வந்து அப் டு ப்ரீவியஸ் பேஜ் இருந்ததுனால ஃபோர்காஸ்டிங் டேரெக்டாக வந்துருச்சுங்க. நம்ம இந்த டீட்டெயில் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி வழக்கம் போல்
டிஆர்என்ஜி ரெஃபரன்ஸ் மெட்டில் ஒரு தடவை பக்கத்தில் ஓப்பன் பண்ணிக்கலாம். /OMM03 அதை போய் பார்த்து டிஆர்என்ஜி மெட்டில் பேரலாக வச்சுக்கலாம். அதை வச்சோம்னாக்கா அங்கே இருக்கக்கூடிய பேராமீட்டர்ஸ் என்னவோ அதை கம்பேர் பண்ணி நம்ம அப்படியே அங்கே போட்டுக்கலாம். ஸோ இப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ உள்ளே போயிட்டு அதனுடைய ஃபோர்காஸ்டிங் வியூ ஓப்பன் பண்ணுறோம். அந்த ஃபோர்காஸ்டிங் வியூவில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குன்னு பார்க்குறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரல் டேட்டா, பீரியட்ஸு, கிரிட்டிக்கல் அந்த கண்ட்ரோல் டேட்டாலாம் இருக்குது. இந்த பேராமீட்டர்ஸ் ஒன்றா போய் செக் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஃபோர்காஸ்ட் மாடல். ஃபோர்காஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே டீன் இருக்குது. டீன்றது என்ன, F4 போட்டு பார்க்குறோம். டிங்கிறது கான்ஸ்டன்ட் மாடல். நம்ம இப்போதைக்கு சிம்பிளாகவே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ டின்றது கான்ஸ்டன்ட் மாடல் செலக்ட் பண்ணிக்கலாம். பீரியட் இண்டிகேட்டர் W இருக்குது. அது MRP3 வியூவில் வந்து ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகி வந்திருக்கு. மீதி பேராமீட்டர்ஸ்லாம் ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணுறதுனால மற்றதெல்லாம் ரொம்ப வச்சுருக்கோம். பாஸ்ட் பீரியட் 60 டேஸு, இந்த கன்சம்ஷன் பீரியட் 12 டேஸ்லாம் வச்சுருக்கோம். இனிஷியலைசேஷன் ஆட்டோமேட்டிக்காக வச்சுருக்கோம். இந்த ட்ராக்கிங் லிமிட் 4னு வச்சுருக்கதில் இதெல்லாம் வந்து ஒரு ஜென்ரல் பேராமீட்டர். இதெல்லாம் ஃபைன் டியூன் பண்ணி வச்சுக்கலாம். அது இதெல்லாம் போட்டு சேவ் பண்ணுறோம். இதுக்கப்புறம் வேறு எதுவும் வியூ இல்லாதனால சிஸ்டம் வந்து சேவ் பண்ணுறச்சு. அதில் இப்போ போய் நமக்கு S0 to CP10 வந்து சேவ் ஆயிடுச்சு. அதாவது அப் டு ஃபோர்காஸ்டிங் வியூ நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருக்கோம். இதை போல் நீங்கள் எல்லா பிஸ்னஸ் கேஸ் மெட்டீரியல்ஸுக்கும் உங்களுக்கு ரிலேட்டட் மெட்டீரியல்ஸுக்கும் ஃபோர்காஸ்டிங் வரைக்கும் கிரியேட் பண்ணுவீங்க. பின்னாடி நம்ம ஒன்றா ட்ராவல் பண்ணுறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்பப்போ மாஸ்டர் அப்டேட் பண்ணிட்டீங்கன்னாக்க. ஸோ இந்த செஷனில் நம்ம ஃபோர்காஸ்டிங் வியூவில் இருக்கக்கூடிய ஃபோர்காஸ்ட் மாடல் செலெக்ஷன், நம்பர் ஆஃப் பீரியட்ஸ் எப்படி கன்சிடர் பண்ணுறது, என்னென்ன கண்ட்ரோல் பேராமீட்டர்ஸ்லாம் இருக்கிறத பற்றிலாம் பார்த்தோம். இப்போ இந்த செஷனுக்கான கேள்விகள் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். Forecast for a material cannot be calculated if there is no past data for the metal. ஒரு மெட்டலுக்கு பாஸ்ட் டேட்டா இல்லைனாக்கா forecast ஒர்க் பண்ண முடியாது. சரியா தப்பா? இப்போ ஒரு மெட்டலுக்கான பாஸ்ட் பீரியட் நம்மளால செலக்ட் பண்ண முடியாதா அப்படின்றது. கேன் வி செலக்ட், நம்மளால முடியுமா அப்படின்னு ரெண்டாவது கேள்வி. அதாவது எவ்வளோ பாஸ்ட் பீரியட் நான் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிட்டு அதுக்கேற்ற ஃபோர்காஸ்ட் ஒர்க் பண்ணலாமான்னு சிஸ்டம்ல கொடுத்து வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிருக்கோம். அடுத்தது forecasting model can be selected manually only. சரியா தப்பா? ஸோ இதெல்லாம் தான் இந்த செஷனுக்கான கேள்விகள். பதில்கள் அடுத்த செஷன்ல பார்க்கலாம். இந்த செஷனுக்கான அசைன்மெண்ட்டு ஃபோர்காஸ்டிங் வியூ, அது வரைக்கும் இருக்கக்கூடிய வியூஸ் வந்து நம்ம பிஸ்னஸ் கேஸ் மெட்டீரியல்லாம் செலக்ட் பண்ணிடுங்க, கிரியேட் பண்ணி வச்சுருங்க. கிரியேட் பண்ணும்போது டிஆர்என்ஜி மெட்டீரியல்ஸை கூட ரெஃபரன்ஸ் வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் பின்னாடி நம்ம ப்ராசஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறது வசதியாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஃபோர்காஸ்டிங் பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அடுத்ததாக நம்ம பிளான் டு ஸ்டோரேஜ் லொகேஷன் வியூஸ் அதை வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் அடுத்த செஷனில். ஃபோர்காஸ்டிங் வியூ வரைக்கும் மெட்டீரியல்ஸ்னுடைய எல்லாமே கிரியேட் பண்ணி வச்சுருங்க, எல்லா வியூஸும் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருங்க. உங்களுக்கு எதனா டவுட் எதனா இருந்ததுனாக்கா நம்ம யூடியூபுடைய அந்த செஷன்லேயே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. பதில் நான் பார்த்துட்டு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கொடுக்குறேன். அதில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்ஸ் சொல்லி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா அது நாலேஜ் ஷேரிங் செஷன், அதனால் வந்து அவங்களும் இதுக்கு வந்து பெனிஃபிட் எடுத்துக்கிட்டவங்க. மீன்வேல் இப்போ யாராவது என் கூட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா தென் டெடிகேட்டட் சர்வர் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அது வந்துட்டு info@vgrowing.com எழுதினாக்கா நான் டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்குறேன் உங்களுக்கு. அடுத்த செஷனில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.